ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் முக்கியமாக இருக்கக்கூடிய ரெண்டு கோர்ஸ்னு சொல்லலாம். ட்ரிபிள்இயும் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்போ பெரும்பாலும் எடுக்கப்படாமல் இந்த கோர்ஸ் இருந்தாலுமே எப்பயுமே டிமாண்டில் அண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய கோர்ஸ், எப்பயுமே பர்மனெண்ட்டாக வேலை இருக்கக்கூடிய கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கோர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன எலிஜிபிலிட்டிஸ் வரும், எதில் இந்த ரெண்டு கோர்ஸில் வந்து எது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் அண்டு உங்களுக்கு எது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும், ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எதை பற்றி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள்இ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒரு கோர்ஸ். கம்ப்ளீட்டாக ஒயரிங் பற்றியும் அதே மாதிரி எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் பற்றியும் டிசைன்ஸ் பற்றியும் எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ் அண்டு எலக்ட்ரிக்ஸோட பவர்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு மெயினான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதோட ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அண்டு டிசைன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்களை பற்றி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ இந்த கோர்ஸ் மூலியமாக டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், பவர் கிரிடாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ட்ரிபிள்இயை பொறுத்து தான் ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸே வந்து இது மூலியமாக தான் ரன் ஆகுது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு டிமாண்ட் இருக்கிற கோர்ஸாக கருதப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரே இருக்குன்னா அதனோட டிசைன் வந்து எப்படிலாம் வந்து இருக்குது, அதை ஃப்யூச்சரில் வந்து எந்த மாதிரி டிசைனிங்லாம் கொண்டு வரலாம் அதை பற்றி படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் பற்றி படிப்பீங்க. அதில் என்னென்ன மெக்கானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஃபுல்லாக படிப்பீங்க. அதில் வந்து என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, இது எல்லாமே முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஆகும். கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து கம்பல்சரி மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக எடுத்து படிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் 4 years டியூரேஷன் ஆகும். அதாவது இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் எல்லாமே வந்துடும். ஃபைனல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து பண்ணுவீங்க. ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்தமெட்டிக் கான்செப்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் இன் இன்ஜினியரிங்கில் இருக்கும். சர்க்கியூட் தியரிஸ் வந்து அதிகமாக வரும். அண்டு மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி மெயினாக படிப்பீங்க, முக்கியமான விஷயமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் பவர், எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம், பவர் கண்ட்ரோலிங், இது மாதிரியான விஷயங்களை பற்றி மெயின் சப்ஜெக்ட்ஸாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் எதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் சர்க்கியூட் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் பற்றியும், பவர் சிஸ்டம் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ் பற்றியும் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் பற்றியும் படிப்பீங்க. நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸான சி, C++, ஜாவா, இது மாதிரியான விஷயங்கள் பற்றியும் மெயினாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போத் ஆஃப் அஸ் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெல்லில் ஒர்க் பண்ணலாம், NTPCயில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பவர் கிரிட்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், பவர் செக்டார்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணலாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு ட்ரிபிள்இ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ பயங்கர டிமாண்டும் இருந்துட்டு இருக்கு. வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிக்கிறதுனால இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கான வேகன்சிஸ் வந்து இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. நல்ல வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ தான் பயங்கரமாக டெவலப் ஆகுது. அப்படிங்கிறப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நல்லா பெருசாகவே இருக்க போகுது. இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் நீங்கள் எந்த மாதிரி வளர்த்திக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இனோவேஷன், கிரியேட்டிவிட்டிங்கிறது இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி நாலேஜ் நிறையா இருக்கணும். அதை பற்றின ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்திக்கணும். புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன கொண்டு வரலாம், இதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஸ்கில்ஸை வளர்த்திக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஜின் டிசைன்லாம் எப்படி எந்த மாதிரிலாம் பண்ணலாம், அதை பற்றின ஸ்கில்ஸில் வந்து இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஆகும். இதை பற்றின ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்திக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், இதை பற்றி உங்களுக்கான ஸ்கில்ஸ் வளர்த்திக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அடுத்து மெக்கானிக்கல் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இதை பற்றின ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே இருக்கணும். சாஃப்ட்வேர் இப்போ வந்து இதெல்லாமே நான் சொன்னது எல்லாமே ஹார்ட்வேர் ப்ளஸ் வந்து டிசைனிங் பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு சாஃப்ட்வேர் சைடு உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வளர்த்திக்கணும் அப்படின்னா CAD, CAE சாஃப்ட்வேர்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் வளர்த்து. இன்ஜினியரிங்கில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மெயினாக நீங்கள் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி மெயினாக நீங்கள் படிப்பீங்க. மெக்கானிசம், மெட்டீரியல்ஸ் பற்றி படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அண்ட் அப்ளிகேஷன் பற்றியும் படிப்பீங்க. அடுத்து வந்து டிசைனிங் வந்து ஒரு மெயினான விஷயம், அதை பற்றி படிப்பீங்க. ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்டில் நீங்கள் படிப்பீங்க. அப்பில் பெர் ஆனம் உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெர் ஆனம் வந்து 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகி 4-5 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏறிட்டே போகும். அதாவது நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து மற்றும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாகிட்டே போகும். நீங்கள் ட்ரிபிள்இ முடிச்சிட்டிங்க, பிடெக்கில் ஒரு ட்ரிபிள்இ, பிஏல ட்ரிபிள்இ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எம்டெக் ஆர் எம்இ வந்து தாராளமாக பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்லாம் இருக்குது. பவர் சிஸ்டம், பவர் கிரிடு,
இது மாதிரியும் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இது மாதிரியான ஹையர் எஜுகேஷன் கோர்சஸ் வந்து நீங்கள் பர்டிகுலராக எடுத்து ட்ரிபிள்இக்கு அப்புறம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி பிஹெச்டி லெவல்லையும் வந்து கோர்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது கவர்மெண்ட் செக்டார் லைனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இது மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம், சிவில் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். அதில் முடிச்சு போனீங்கன்னா கவர்மெண்ட் லைனில் நல்ல போஸ்டிங்கில் போய் ப்ளேஸ் ஆகலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களும். அதே மாதிரி டிஆர்டிஓ, உங்களுக்கு பெல்லாக இருக்கட்டும், அதை பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செக்டர்லையும் சரிங்க, கவர்மெண்ட் செக்டர்லையும் சரிங்க, ஒரு நல்ல வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில எக்ஸாம்லாம் இருக்குங்க. அதாவது ஐஇஎஸ் அப்படிம்பாங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். அதில் நீங்கள் வந்து தேர்வு எழுதி தேர்வாகி போகலாங்க. அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பிஎஸ்சி ரெக்யூர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்தியன் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி தேர்வாகி போகலாங்க. கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்து என்னென்ன ஜாப் செக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, மாருதி சுசுகி, ஹூண்டாய், பிஎன்டி, இந்த ஃபோர்டு, இந்த மாதிரி எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குங்க. இதில் வந்து ஒரு நல்ல ஜாப்புக்கு நீங்கள் போகலாம். பிஏ முடிச்சிட்டேன் சார், அடுத்து வந்து நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எம்டெக்கில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்பெஷலைசேஷன், அதாவது டைனாமிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரிபிள்இ மற்றும் ஆட்டோமொபைல் கோர்ஸ் பற்றின தெளிவான விளக்கம் நாங்கள் கொடுத்தோம்னு நினைக்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.